ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம 10 மினிட்ஸில் வீட் ஃப்ளோர் வச்சு பனானா பேன் கேக் செய்ய போகிறோம் வித்தவுட் எக். அது பவுலில் 2 பனானாவை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கூடவே 4 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் மெல்டட் பட்டர், 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கப் கோதுமை மாவை நல்லா கலந்ததுக்கப்புறமா அது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் மில்க் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். கண்டிப்பாக பேன் கேக்குக்கு கொஞ்சமாக திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்டர் ரெடி. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக மாவு ஊற்றி ரொம்பவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் விட்டிங்கனாலே அது அழகாக புஃப்னு ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் திருப்பி போட்டு எப்பயும் போல் ஹனியோடு சர்வ் பண்ணலாம். இந்த பனானா பேன் கேக் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ஆகும். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். சுவையான பனானா பேன் கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.